நிச்சயம் இவன் மகாவோட வேற போட்டோவை கேட்க தான் ஃபோன் பண்றான். ஷோ கடவுளே, இவ வேற கண்ணுக்கு எதிரிலே நிக்கிறாளே. இப்போ என்ன பண்றது? கடவுளே, கிருபா மாமாவுக்கு இவ தான் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சார், சார், பாயாசம் கொண்டு வந்தேன், குடிச்சு பாக்குறீங்களா? நல்ல வேலை, இன்னும் அவருக்கு தெரியல போல இருக்கு. ஏய், அந்த போட்டோ கொடுத்தாருல, அவரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ தான் மறுவாதையா தேடணும். தேடு. நான் தேடுறேன்னு தானே சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொன்ன. இப்போ திரும்பவும் தேடுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? இத பார், போட்டோ நீ தானே வச்ச. இப்படி பதிலெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் உனக்கு மட்டும் மறக்கவே மறக்காதா? எனக்கு மட்டும் தான் மறக்குமா? என்னமோ செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு? இன்னும் அந்த கர்ணா எனக்கு போனே பண்ணல. சரி, நாமளே பண்ணி பார்ப்போம். சரி சரி, நீ எல்லாம் தேட தேவையில்ல. அவரே போன் பண்ணிட்டாரு. அவர்கிட்டே கேட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் கர்ணா பேசுறேண்ணா. பொண்ணு கிடைச்சிட்டாளா? இல்லைண்ணா, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கொடுத்து அனுப்புனீங்களா, அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. என்ன, ஒரு சின்ன குழந்தை பென்சிலை மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா? இது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் உங்களுக்கு தெரியல? அண்ணா, திருவிழாவுக்கு கிளம்புற அவசரத்துல அப்படி நடந்துருச்சுண்ணா. நீங்க உடனே அந்த போட்டோவை எனக்கு அனுப்பி வைங்கண்ணா.